வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். ஒரு காரில் இருந்த பெண்கள் குழுவை திமுக கொடி தாங்கிய SUV-யில் வந்த ஆண்கள் துரத்திச் சென்று மிரட்டுவதைக் காட்டும் ஒரு வைரல் வீடியோ கிளிப் வெளியாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட நபர்களை தீவிரமாக தேடி வருவதாக போலீசார் புதன்கிழமை தெரிவித்தனர். இரவில் நடந்ததாக கூறப்படும் இந்த சம்பவம் பெண்கள் வாகனத்திற்குள் இருந்து பதிவு செய்யப்பட்டது. SUV அவர்களின் பாதையை தடுத்தது. ஒரு ஆண் அவர்களின் காரை நோக்கி ஓடினார். அதைத் தொடர்ந்து ஒரு குழு ஒன்று கூடி அவர்களை துரத்தியது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி இந்த சம்பவத்தை கண்டித்து காட்சிகள் அதிர்ச்சியளிப்பதாக கூறினார். இரவில் பெண்கள் சுதந்திரமாக நடமாடும் உரிமை ஸ்டாலின் மாதிரி DMK அரசாங்கத்தின் கீழ் பறிக்கப்பட்டதா என்று அவர் கேள்வி எழுப்பினார். ஒரு வாகனத்தில் உள்ள திமுக கொடி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்வதற்கான உரிமமாக செயல்பட்டதா என்றும் அவர் கேட்டார். காவல்துறையினரை விமர்சித்த பழனிசாமி விரைவான நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக இரவில் வெளியே செல்வதற்கு பெண்கள் மீது பழி சுமத்துவதாக குற்றம் சாட்டினார். திமுக அரசு சட்டம் ஒழுங்கை பராமரிக்க தவறிவிட்டதாக அதிமுக தலைவர் குற்றம் சாட்டினார். கிழக்கு கடற்கரை சாலை போன்ற முக்கிய சாலைகளில் இதுபோன்ற சம்பவங்கள் நிர்வாகத்தின் திறமையின்மையை பிரதிபலிக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டுகிறார். உடனடியாக AR பதிவு செய்ய வேண்டும். குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும். எந்த அரசியல் தலையீடும் இல்லாமல் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கோரினார். இந்த சம்பவம் குறித்து மாநில பாஜக தலைவர் K. அண்ணாமலையும் அதிர்ச்சியை வெளிப்படுத்தினார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பகலில் எந்த நேரத்திலும் பாதுகாப்பு இல்லை என்று கூறினார். மோட்டார் சைக்கிள்கள் உட்பட அதிக ரோந்து வாகனங்களை நிறுத்தவும் இரவு நேர கண்காணிப்பை அதிகரிக்கவும் அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தினார். சிறந்த சட்ட அமலாக்கத்தை உறுதி செய்வதற்காக தேவையான இடங்களில் புதிய காவல் நிலையங்களை அமைக்கவும் அவர் பரிந்துரைத்தார். போதுமான காவல்துறையினரை நியமிக்கவில்லை அல்லது அவர்களுக்கு தேவையான வளங்களை வழங்கவில்லை என்று அண்ணாமலை திமுக அரசை விமர்சித்தார். பெண்கள், குழந்தைகள் மற்றும் பட்டியல் சாதியினருக்கு எதிரான குற்றங்கள் மாநிலத்தில் அதிகரித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். குற்றங்களை குறைப்பதில் நம்பிக்கை கொண்ட அரசாங்கம் வெளிப்படையாக புள்ளி விவரங்களை பகிர்ந்து கொள்ளும் என்று வலியுறுத்தி இந்த கூற்றுக்களை மறுக்க விரும்பினால் குற்றத் தரவுகளை வழங்குமாறு முதல்வர் ஸ்டாலினுக்கு சவால் விடுத்தார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.